Dear students, ஆன்லைன் கிளாஸில் நம்ம engineering மேத்தமேட்டிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் 6th மாடலில் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ நம்ம 5th மாடலில் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோங்கிறத ரீகலெக்ட் பண்ணிக்கிடுவோம். மாடல் 5ல் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா மைனர் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஐஜே பார்த்துருந்தோம். அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஏஐஜேன்னு ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு மைனர் கண்டுபிடிக்க முடியும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். அதனுடைய டெஃபினேஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ரீகலெக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம போவோம். ஸோ ஒரு எலிமெண்ட் ஏஐஜேன்னு இருந்தேன்னா அதனுடைய மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா, த மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஐஜே இஸ் தி determinant obtained by deleting the ith row and jth column. இப்போ ஏஐஜேங்கிற எலிமெண்ட் எந்த ரோ எந்த காலத்தில் இருக்கோ அதை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுங்க. அந்த டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ தான் மைனர் ஆஃப் தட் எலிமெண்ட். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறோம்னா கேபிட்டல் எம்ஐஜேன்னு டினோட் பண்ணுறோம். அதில் நம்ம ப்ராப்ளமும் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஐஜே டிஃபைன் பண்ணிடணும். cofactor of an element na enna, the cofactor of an element aij is the minor da with proper sign. அந்த எலிமெண்ட் உடைய ப்ராப்பர் சைனையும் மைனரையும் சேர்த்துக்கிட்டோம்னா கிடைக்கிறது தான் கோஃபேக்டர். ஸோ அப்போ கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட்டை எப்படி டினோட் பண்ணுறோம்னா கேபிட்டல் ஏஐஜேன்னு டினோட் பண்ணுறோம். இந்த கேபிட்டல் ஏஐஜே எப்படி கண்டுபிடிக்கணும்னா மைனர் வித் ப்ராப்பர் சைன். மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எலிமெண்ட்னுடைய மைனர் ஏஐஜே எப்படி கண்டுபிடிக்கணும்னு அது கூட ப்ராப்பர் சைனை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லை மைனஸாக இருக்கும். மைனர் வித் ப்ராப்பர் சைன் இதுதான் கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட். ஸோ இந்த ரெண்டும் பார்த்துருந்தோம். இதில் ப்ராப்ளமும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸும் அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? இப்போ டிட்டர்மினன்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சில டிட்டர்மினன்ட்டினுடைய வேல்யூவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி அதனுடைய வேல்யூ ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைனர்ஸ் ஆர் கோஃபேக்டர்ஸ். நம்ம தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன், இதே ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரோ படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை 6 விதமாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், இது மாதிரி 6 விதமாக கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னா அந்த ரோனுடைய ப்ராப்பர் சைனை போட்டுக்கோங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அடுத்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11 இன்ட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் என்ன பண்ணுவோம், அந்த ரோ இந்த எலிமெண்ட் இருக்கு ரோவையும் காலத்தை டெலீட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். அடுத்து ப்ராப்பர் சைன் மைனஸ், ஸோ மைனஸ் எலிமெண்ட் A12 இன்ட்டு இந்த எலிமெண்ட் இருக்கு ரோவையும் காலத்தை டெலீட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். அடுத்து பிளஸ் இந்த சைன் பிளஸ், ஸோ இங்க பிளஸ் இந்த எலிமெண்ட் A13 மல்டிப்ளைட் பை செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் என்ன பண்ணோம், இந்த எலிமெண்ட் இருக்கு ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கிறது தான் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டுடைய எக்ஸ்பான்ஷன். இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனரும் கோஃபேக்டருடைய டெஃபினேஷன் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த செகண்ட் ஆர்டரை ஃபுல்லாக அந்த மைனர் அண்ட் கோஃபேக்டரை யூஸ் பண்ணி நம்ம அந்த டிட்டர்மினன்ட்டை இப்போ எழுத போகிறோம். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம்னா we can expand the third order determinant by taking the elements of any row or column in 6 different ways. So அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தேன். All these end
to the same result. So இப்போ இது first row படி நான் expand பண்ணியிருக்கேன். Here the determinant is expanded in terms of first row element. First row elements படி நான் expand பண்ணியிருக்கேன். இப்போ இந்த determinant value தான் டெல்டான்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டெல்டா equal to so A11 இந்தது என்ன ஆக்சுவலா? so இந்த determinant second order எப்படி கிடைச்சது? first row first column remove பண்றோம். that is nothing but minor of the element A11. அப்ப இதை என்னன்னு எழுதலாம்? அதைத்தான் இங்க எழுதியிருக்கேன். டெல்டா ஈக்குவல் டு A11 இன்ட்டு M11. அடுத்து மைனஸ் A12 இன்ட்டு இந்த செகண்ட் ஆர்டர் என்னது? இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த டிட்டர்மினன்ட் எப்படி கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை டெலீட் பண்ணிட்டு மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்ணோம். அதே என்னது? மைனர் ஆஃப் த எலிமெண்ட் A12. அதை எப்படி டினோட் பண்றோம்? கேபிட்டல் M12 இந்த இருக்கு. அதைத்தான் இங்க கேபிட்டல் M12. அடுத்து பிளஸ் பிளஸ் A13 இன்ட்டு A13 இன்ட்டு இந்த செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? மைனர் ஆஃப் த எலிமெண்ட் A13. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட்டை எப்படி எழுதலாம்னா டெல்டா ஈக்குவல் டு ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எப்படி எழுதலாம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனர்ல எழுதுனேன்னா A11 இன்ட்டு இதுதான் M11 மைனஸ் A12 இன்ட்டு இதுதான் என்னது? M12 மைனர் ஆஃப் எலிமெண்ட் A12. அடுத்து பிளஸ் A13 இன்ட்டு இது என்னது? M13. ஸோ அப்போ டெல்டா ஈக்குவல் டு தட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனர்னா இப்படி எழுதலாம். ஏன்னா நம்ம இதெல்லாம் மைனர் நம்ம படிச்சுட்டோம். ஸோ இதே மாதிரி கோஃபேக்டர் வச்சு எழுதலாம். நம்ம கோஃபேக்டர்னா என்ன சொல்லியிருக்கோம்? கோஃபேக்டர் இஸ் நத்திங் பட் மைனர் வித் ப்ராப்பர் சைன். ரைட்டா? அப்போ இதே டெல்டாவை எப்படி எழுதுறோம்னு பாரு. டெல்டா ஈக்குவல் டு A11 இன்ட்டு இதுதான் கோஃபேக்டர் ஆஃப் A11. ஏன்னா கோஃபேக்டரும் மைனரும் சேம் ஆயிரும். ரைட்டா? ஏன்னா A11 எலிமெண்ட்னுடைய ப்ராப்பர் சைன் வந்து பிளஸ். அப்ப இதனுடைய மைனரும் கோஃபேக்டரும் சேமா இருக்கும். ஸோ அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு A11 இன்ட்டு கேபிட்டல் A11. இப்ப இந்த மைனஸ் இருக்கு பார்த்தியா? இந்த மைனஸ் ப்ராப்பர் சைன் இதுதான் A12 ப்ராப்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ இந்த மைனஸோட சேர்த்தேன்னா இது என்ன ஆயிரும்? கோஃபேக்டரா மாறிடும். அப்ப பிளஸ் இங்க பிளஸ் போட்டு A12 இன்ட்டு கேபிட்டல் A12. அடுத்து பிளஸ் A13 இன்ட்டு இது என்னது? கேபிட்டல் A13. ஸோ அப்ப டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனர்ல இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா கோஃபேக்டரை வச்சு இப்படியும் எழுதலாம். ஸோ இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ்ல முதல் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டி 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதுக்கு படிக்கிறோங்கிறத நான் முதலே சொல்லிட்டேன். எதுக்கு படிக்கிறோம்? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்ல சில நேரம் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஈஸியா என்ன பண்ணலாம்? வேல்யூ எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்களேன். இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் எ ரோ ஆர் இன் எ காலம் ஆர் 0, the value of the determinant is equal to 0. ரைட்டா? ஸோ கவனமா ரீட் பண்ணி பாருங்க. ப்ராப்பர்ட்டி 1 என்ன சொல்லுதுன்னு பாரு. இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் எ ரோ ஆர் இன் எ காலம் ஆர் 0, அதாவது ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிட்டேன்னா அதுல ஏதாவது ஒரு ரோ இல்ல ஏதாவது ஒரு காலத்துல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் 0 ஆயிடுச்சுன்னா அந்த டிட்டர்மினன்ட்டை நீ உட்காந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாத. எக்ஸ்பேண்ட் பண்ணாம கண்ணை மூடிக்கிட்டு அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு எழுதிடலாம்? 0ன்னு எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்னும் கிளியரா சொல்றேன் பாரு. தட் இஸ் இப்போ இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் இருக்கு. இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் காலம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் இதே ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கு? 0வா இருக்கு. எல்லா எலிமெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ரோ இல்ல ஏதாவது ஒரு காலத்துல எல்லா எலிமெண்ட்ஸும் 0வா இருந்தா அந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணாம அதனுடைய வேல்யூ என்னதான் வரும்னு எழுதிடலாம்? 0ன்னு எழுதிடலாம்.
எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ரைட்டா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0. therefore இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? இட் இஸ் 0. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்களேன். the value of determinant is not altered. not alteredனா அதனுடைய வேல்யூ மாறாது, அதே தான் இருக்கும். not altered when the rows are changed to columns and columns to rows. ஏதாவது ஒண்ணு, அதாவது இப்போ இந்த இருக்கு, இது ஒரு தேர்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எழுதியிருக்கேன். இதுல ரோஸ் எல்லாத்தையும் காலத்தா மாத்துங்க, இல்லைன்னா காலத்தெல்லாம் ரோவா மாத்தணுங்க. அப்படி மாத்தி எழுதுனா டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது. இப்ப பாத்தீங்கன்னாவே இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு ஒரு டிட்டர்மினன்ட் இருக்கு. இதுல நான் ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு பத்தியா, இதான் ஃபர்ஸ்ட் ரோ A1 B1 C1. இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலமா A1 B1 C1. செகண்ட் ரோ அந்த இருக்கு A2 B2 C2. இதை எப்படி எழுதியிருக்கேன்? செகண்ட் ரோவா செகண்ட் காலமா எழுதிட்டேன் A2 B2 C2. இது தேர்ட் ரோ, தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதியிருக்கேன். அப்ப என்ன பண்ணிருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு டிட்டர்மினன்ட் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல டிட்டர்மினன்ட் எப்படி கிடைச்சதுன்னா ரோவை ஃபுல்லா காலமா மாத்திட்டேன். இல்லைன்னா காலத்தை ஃபுல்லா ரோவா மாத்தினாலும் அதே தான் உனக்கு கிடைக்கும். இப்ப இந்த இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் காலம் A1 A2 A3. இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா எழுது A1 A2 A3, அதே தான் கிடைக்கும். செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவா எழுதியிருக்கேன், தேர்ட் காலத்தை தேர்ட் ரோவா எழுதியிருக்கேன். இப்படி ரோஸ் எல்லாத்தையும் காலத்தமாவோ இல்ல காலத்தை எல்லாத்தையும் ரோவாவோ மாத்தி எழுதினா வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் மாறாது. So the second property, the value of a determinant is not altered when the rows are changed to columns and columns to rows. Clear up புரியுதா? Okay. So this is property number 2. அடுத்து property 3. property 3 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். So இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நம்ம பின்னாடி வந்து வெக்டார்னெல்லாம் ஒரு சாப்டர் படிப்போம். அந்த வெக்டார்ஸ்ல ஃபுல்லா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ராப்பர்ட்டி 3 பாரு. The interchange of any two rows or any two columns of a determinant changes the sign of the determinant. அதாவது ஏதாவது ரெண்டு ரோ இல்ல ரெண்டு காலத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா, ஒரு டிட்டர்மினன்ட்ல ஏதாவது ரெண்டு ரோ இல்ல ஏதாவது ரெண்டு காலத்தை ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகும்? இட் சேஞ்சஸ் பை த சைன். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் வந்ததுன்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகும்? -5 வரும். சைன் வந்து மாறும். ஸோ இத ஒர்க் இன்டர்சேஞ்ச் பண்ணா இப்படி வருது. அதத்தான் என்ன சொல்றேன்னா, இஃப் இன்டர்சேஞ்ச் எனி டூ ரோஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ், இன்னொரு தடவை இன்டர்சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கிடுவோமே, அப்ப என்ன ஆயிரும்? ரெண்டாவது தடவை மாத்திரம். ரெண்டாவது தடவை மாத்தும் போது மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஸோ அதைத்தான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா நோட்ல, இஃப் இன்டர்சேஞ்ச் எனி டூ ரோஸ் இல்லைன்னா காலம்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ், the determinant value என்ன ஆகும்? has the same sign of the determinant. Right? The resulting determinant has the same sign of the determinant. Right? அதே odd number of times interchange பண்ணேன்னா, if you interchange any two rows or columns odd number of times, the resulting determinant changes the sign of the determinant. So இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், அது இன்னும் ஈஸியா உனக்கு புரிஞ்சுக்கிடுவேன் நீங்க. இப்போ இந்த இருக்கு பாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்கேன். ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன் பார்த்தியா, R1 and R2 இப்படி ஒரு சிம்பிள் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, we are interchanging first row and second rowன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்றேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதே தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட், இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. இந்த ரெண்டு ரோவையும் என்ன பண்றேன்? எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்றேன். அப்ப A1 B1 C1 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது இந்த இதுல என்ன ஆயிடுச்சு? செகண்ட் ரோவா மாறிடுச்சு. செகண்ட் ரோ இருக்கு பாத்தியா, A2 B2 C2, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவா மாறிடுச்சு பாத்தியா, A2 B2 C2. அப்ப R1னையும் R2யும், R1னா ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட், R2னா செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ், இந்த ரெண்டையும் என்ன பண்றேன்? இன்டர்சேஞ்ச் பண்றேன். சோ அதத்தான் இங்க சொல்றோம், the interchange of any two rows or any two columns of a determinant
அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்க எதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ரோவே செகண்ட் ரோவே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ சேஞ்சஸ் பை த சைன் சொல்லியிருக்கோம். அதாவது இதனுடைய வேல்யூ வந்து மைனஸ் ஆயிரும். ரைட். ஸோ இது ஒர்க் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதில் பாரு, இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பண்றேன், இதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். தடவை என்ன பண்றேன்னா R1 R2 இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்றேன். இந்த ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்றேன். இன்டர்சேஞ்ச் பண்ணா உனக்கு தெரியும் இந்த மாதிரி கிடைக்கும். அப்ப சைன் மாறிடும், மைனஸ் மாறிடும். அதுக்கு அடுத்து என்ன பண்றேன்னா C1 C3 இந்த ரிசல்டன்ட், இதான் ரிசல்டன்ட். ரைட்டா? இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணா இதான் கிடைக்கும். இப்ப C1 C3 இன்டர்சேஞ்ச் பண்ணு. இது C1 இது C3 இந்த ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப ரெண்டாவது தடவை இன்டர்சேஞ்ச் பண்றேன் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்ப திரும்ப ஒரு மைனஸ் வரும். அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலத்துக்கு பதில் தேர்ட் காலம் வரும். அப்ப A2 A1 A3க்கு பதில் என்ன வரும்? C2 C1 C3. அடுத்து தேர்ட் காலத்துக்கு பதில் ஃபர்ஸ்ட் கால எலிமெண்ட்ஸ் வரும். அதாவது C2 C1 C3க்கு பதில் A2 A1 A3. ரைட்டா? அப்ப இங்க ரெண்டு தடவை என்ன பண்ணிருக்கோம், நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரெண்டு தடவை இன்டர்சேஞ்ச் பண்றோம் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகாது? மாறாது. த சைன் வந்து அதே தான் இருக்கும், வேல்யூ வந்து சேமா இருக்கும். ரைட்டா? ஸோ இது ப்ராப்பர்ட்டி 3. ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டி 4 என்னன்னா, if two rows or two columns of a determinant are identical, ஐடென்டிக்கல்னா டிட்டர்மினன்ட்னுடைய வேல்யூ வந்து சேமா இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. சேமா இருந்தனா the determinant is equal to 0. ஸோ இந்த எக்ஸாம்பிள பாரு. ஸோ இங்க ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்கேன். இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாரு. ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட் என்ன இருக்கோ அதே தான் செகண்ட் ரோ எலிமெண்ட்டும் இருக்கு, ஐடென்டிக்கல். இதே ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட் A1 B1 C1 R1 ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட். R2ங்கிறது இந்த இருக்கு, இதே R2, அதுவும் A1 B1 C1. அப்ப R1 எலிமெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸும் செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கு? they are identical, சேமா இருக்கு. ஸோ அதைத்தான் இங்க சொல்லியிருக்கேன். if two rows or two columns, ரெண்டு ரோ தான் இருக்கணும் இல்ல, ஏதாவது ரெண்டு ரோ இல்ல ஏதாவது ரெண்டு காலம், அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிக்கலா இருந்தனா இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது இல்ல. that value is equal to 0ன்னு எழுதிடலாம். நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா R1 R2 ஐடென்டிக்கல். கிளியரா புரியுதா? ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். if all the elements in any row or column are multiplied by a factor, ஒரு ஃபேக்டரால ஏதாவது ஒரு ரோ இல்ல ஏதாவது ஒரு காலம் என்ன பண்றோம், நம்ம we are multiplying by a factor, ஒரு ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணியிருந்தோம்னா ரைட்டா, the determinant is multiplied by the factor. ஸோ அந்த இருக்கு. இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக என்ன ஆயிருக்கு, எதால மல்டிப்ளை பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் தான் KA1 KB1 KC1. அப்ப எல்லா எலிமெண்ட்ஸும் கேங்கிற ஒரு காமன் ஃபேக்டரால மல்டிப்ளை ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா. இப்படி இருந்ததுன்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா தட் இஸ் ஈக்குவல் டு தட் ஃபேக்டர் K மல்டிப்ளைட் பை த டிட்டர்மினன்ட். புரியுதா? ஸோ அதைத்தான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம். தட் இஸ் ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 என்னன்னா, if each element in any column or any row of determinant is expressed as the sum of two quantities. ரைட்டா? ஸோ அந்த இருக்கு பாருங்க. இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு டிட்டர்மினன்ட் எழுதியிருக்கேன் பாருங்களேன். இந்த டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் ரோ அந்த இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா எப்படி இருக்கு? ஒவ்வொரு எலிமெண்ட்டும் if each element in
எனி காலம் ஆர் எனி ரோ. இங்க ரோல எழுதியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரோல எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ எப்படி இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா? இட் இஸ் எக்ஸ்பிரஸ் as sum of two quantities. ரெண்டு குவாண்டிட்டி a1 plus d1. இங்க என்ன இருக்கு b1 plus d2. இங்க என்ன இருக்கு c1 plus d3. சோ அதத்தான் இங்க சொல்லியிருக்கேன். If each element in any column or any row of a determinant is expressed as sum of the two quantities, இப்படி இருந்ததுன்னா the value of the determinant is equal to எப்படி இருக்கும்னா the determinant can be expressed as the sum of two determinants of same order. பாத்தீங்கன்னா தெரியா, sum of two determinants. இதுவும் ஆர்டர் 3, இதுவும் ஆர்டர் 3, இதுவும் ஆர்டர் 3. அப்ப இது என்ன பண்ணலாம்னா we can express as the sum of determinants of same order. So இந்த first third order determinantல a1 வச்சு எழுதிருக்கேன். a1 b1 c1 ரைட்டா. செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அதே தான் இருக்கும். அடுத்து பிளஸ், ஏன்னா இங்க பிளஸ் இருக்குல்ல, சோ பிளஸ். அடுத்து என்ன பண்றோம், செகண்ட் எலிமெண்ட் d1 அப்ப d1, இங்க d2 இருக்கு அப்ப d2, இங்க d3 இருக்கு அப்ப d3. இதான் ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட். இந்த இதுல இருக்கக்கூடிய செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படியே வந்துடும். சோ இதான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 ரைட்டா. சோ அடுத்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். சோ முதல் ப்ராப்ளம் பாருங்களேன். ரைட் டவுன் தி மைனர் ஆஃப் 3 in the determinant. உங்களுக்கு மைனர் ஏற்கனவே அதுக்கு முந்தின கிளாஸே பார்த்திருந்தோம். 3ங்கிற எலிமெண்ட் எங்க இருக்கு, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப மைனர் வேணா என்ன பண்ணோம், செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் டெலீட் பண்ணிட்டேன்னா மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா ஆன்சர் என்ன வரும் உனக்கு -4 வரும். ஸோ அதை நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த 3ங்கிற எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிட்டேன்னா -2 × 2 -4, 0 × -1 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வரும் -4ன்னு வரும். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் தி கோஃபேக்டர் ஆஃப் 3. இந்த 3ங்கிற எலிமெண்ட் இங்க இருக்கு. எங்க இருக்கு 3ங்கிற எலிமெண்ட், செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்ப அதோட கோஃபேக்டர் கேட்கறாங்க. கோஃபேக்டர்ங்கிறது என்னது, மைனர் வித் ப்ராப்பர் சைன். அப்ப 3ங்கிற எலிமெண்ட்னுடைய ப்ராப்பர் சைன் என்ன, இது வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம், இதனுடைய ப்ராப்பர் சைன் பிளஸ். ஸோ நீ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி பார்த்தேன்னா ஆன்சர் வந்து 7 வரும் ரைட்டா. 3ங்கிற எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிடு, இதனுடைய ப்ராப்பர் சைன் பிளஸ். அப்ப பிளஸ் இன்ட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா உனக்கு என்ன கிடைக்கும் 7 ஆன்சர் கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாரு, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். a21 = -m21, அதாவது மைனரும் கோஃபேக்டருக்கும் உள்ள ரிலேஷன். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாரு 2 1 சஃபிக்ஸ் 2 + 1 3, 3ங்கிறது ஆட் நம்பர். ஆட் நம்பருங்கும் போது அதோடைய ப்ராப்பர் சைன் என்ன இருக்கும், மைனஸா இருக்கும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ட்ரூ ரைட்டா, ஏன்னா மைனருக்கும் கோஃபேக்டரும் இப்படிதான் இருக்கும் ரிலேஷன். இது என்னன்னு பாரு a33, கேபிட்டல் A33ங்கிறது என்னது, கோஃபேக்டர் ஆஃப் an element A33. அதுவும் இதுவும் ஈக்குவலா ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஈக்குவலா இருக்குமா, இப்ப சஃபிக்ஸ் பாரு 3 + 3, 3 + 3ங்கும் போது சஃபிக்ஸ் ஆட் பண்ணேன்னா 3 + 3 6, 6ங்கிறது என்னது ஈவன் நம்பர். மைனருக்கும் கோஃபேக்டருக்கும் என்ன ரிலேஷன் சொல்லி இருக்கோம், the cofactor of an element aij = -1 / i + j × capital Mij ன்னு சொல்லி இருக்கோம். i + j ஈவனா இருந்தா மைனரும் கோஃபேக்டரும் ஈக்குவலா இருக்கும். i + j ஆடா இருந்தானா இட் டிஃபர்ஸ் பை சைன் பார்த்திருக்கோம். அப்ப செகண்ட் ஒன்னுக்கு என்னன்னு வரும் ஆன்சரு, இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா 3 + 3 ஈவன் நம்பர். அப்ப எப்படி இருக்கும், மைனரும் கோஃபேக்டரும் ஈக்குவலா இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கு, சைன் மாறுது, மைனஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சோ இட் இஸ் ஃபால்ஸ். அப்ப கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, a33 = +m33, மைனஸ் வராது பிளஸ் வரும் ரைட்டா. அப்ப திஸ் இஸ் ஃபால்ஸ் ரைட். அடுத்து பாரு, if m23 is -8, அதாவது மைனர் ஆஃப் an எலிமெண்ட் வந்து எலிமெண்ட் a23 வந்து -8, then what is its corresponding cofactor element என்ன, கேபிட்டல் A23 வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் 2 + 3 என்னது சஃபிக்ஸ் ஆட் பண்ண ஆன் நம்பர் வரும்போது என்ன ஆகும் மைனருக்கும் கோஃபேக்டர் ரிலேஷன் என்ன ஆகும் சைன் மாறும். அப்போ இதனுடைய வேல்யூ மைனர் ஆஃப் எலிமெண்ட் A23 வந்து -8னா கோஃபேக்டர் என்ன ஆகும் சைனா மாறணும். சைன் மாறும். -8 இருக்கிறது என்ன ஆகும் +8 மாறும். புரியுதா? ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா evaluate the following. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் வரும் ரொம்ப ஈஸி. ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் காலம் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா 0வா இருக்கு. அப்ப அந்த டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ என்ன ஆகும் 0வா மாறிடும். ரொம்ப ஈஸி. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்னன்னா 0. ஸோ இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் எ ரோ ஆர் இன் எ காலம் ஆர் 0 த டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதனுடைய வேல்யூ என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். ஸோ செகண்ட் ஒன்னுக்கு வேல்யூ என்ன வரும் செகண்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எத்த காலம் செகண்ட் காலம். இது என்னது தேர்ட் காலம். செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு they are identical. அப்படிதானே -3 -3 5 5 1 1. அப்ப செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் ஐடென்டிக்கல். ஸோ ஏதாவது ரெண்டு ரோ இஃப் 2 rows or 2 columns of a determinant are identical the determinant is equal to 0. அப்ப இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதனுடைய வேல்யூ என்ன ஆயிரும் 0 ஆகும் ப்ராப்பர்ட்டி படி. ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்க எவாலுவேட். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன வரும்னா -10. ரொம்ப ஈஸி. இதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க எவாலுவேட் பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுட்டோம். ஸோ இங்க தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட் ரோல ரெண்டு எலிமெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா. நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா தேர்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ த டிட்டர்மினன்ட் கேன் பி எக்ஸ்பேண்டட் த்ரூ தேர்ட் ரோ. எக்ஸ்பேண்ட் பண்ணனா 2 இன்ட்டு இந்த செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் வரும். அப்ப 2 டைம்ஸ் -5 வரும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து -10 வரும். ஏன்னா 2ங்கிற எலிமெண்ட் ப்ராப்பர் சைன் எடுத்தீங்கன்னா இந்த 2ங்கிற எலிமெண்ட் A33 அப்போ பிளஸ். அப்ப 2 இன்ட்டு இந்த செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்னா 4. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 4 -9. 4 -9 அவ்வளவு -5. 2 டைம்ஸ் -5 என்ன ஆயிரும் -10ன்னு வந்துடும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ -8ன்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கேட்குறாங்க. ரைட்டா? அப்ப இதுக்கும் எந்த டிட்டர்மினன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன சேஞ்சுன்னு பார்க்குற. ஸோ பார்த்தேனாவே தெரியும். இதுல ரோவை ஃபுல்லா காலமா மாத்தி எழுதியிருப்பேன். இது ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட் 1 1 -1. இங்க வரும்போது என்ன ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் காலமா எழுதிட்டேன். இது செகண்ட் ரோ 2 1 0. இந்த செகண்ட் ரோவை எப்படி எழுதிட்டேன் செகண்ட் காலமா எழுதிட்டேன். இது தேர்ட் ரோவை எப்படி எழுதிட்டேன் தேர்ட் காலமா எழுதிட்டேன். அப்ப என்ன பண்ணிருக்கோம்னா டிட்டர்மினன்ட்ல இந்த டிட்டர்மினன்ட்ல இருந்து இந்த டிட்டர்மினன்ட் எப்படி வந்ததுன்னா ரோஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் டு காலம்ஸ். இல்ல காலத்தை ஃபுல்லா ரோவா மாத்திருக்கேன். இப்படி மாத்தினா வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் சேஞ்ச் ஆகுமா மாறாது. ஸோ அதான் டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி. அப்ப இதனுடைய வேல்யூ -8னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னதான் இருக்கும் -8 தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி என்னன்னா the value of a determinant is unaltered, that is not altered when the rows are changed to columns and columns to rows. அதனால இந்த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் வேல்யூ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னதான் இருக்கும் -8 தான் இருக்கும். ஏன்னா ரோஸ் எல்லாத்தையும் காலத்தா மாத்திருக்கோம் இல்ல காலத்தெல்லாம் ரோவா மாத்திருக்கோம். அப்ப வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் மாறாது. இட் வில் பி -8. ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்றோம்னு பாருங்களேன். இந்த டிட்டர்மினன்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்களேன். நான் -3ங்கிற காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்திருக்கோம். பார்த்தேனாவே தெரியும். இது ஃபர்ஸ்ட் ரோ
இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் -3 மல்டிப்ளை ஆயிருக்கு. மல்டிப்ளை ஆயிருக்கா? -3 into 1 -3, -3 into 2 -6, -3 into -1 -3 into +1 -1. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ல நான் -3ங்கிற காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? நம்ம ப்ராப்பர்ட்டி படி என்ன? இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் எனி ரோ ஆர் காலம் ஆர் மல்டிப்ளைட் பை அ ஃபேக்டர். இப்போ -3ங்கிற ஃபேக்டரால ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட் எல்லாம் மல்டிப்ளை இருக்குன்னா அந்த டிட்டர்மினன்ட் என்ன பண்ணலாம்னா the determinant is multiplied by the factor. அப்போ -3 into determinant of மீத ஃபேக்டர் என்ன இருக்கும்? இங்க -3 வெளியே எடுத்துட்டோம். அப்ப என்ன இருக்கும்? 1 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 2 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? -1 இருக்கும். ரைட்டா? அப்ப இந்த டிட்டர்மினன்ட் எதுக்கு ஈக்குவல்னா -3 into 1 2 -1. மற்ற ரோவை செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கோ, தேர்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கோ. இப்ப திரும்ப என்ன பாரு இந்த டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குன்னு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் எப்படி இருக்கு? ஐடென்டிக்கலி ஈக்குவல். 1 2 -1. இங்க என்ன இருக்கு? 1 2 -1. ஐடென்டிக்கலி ஈக்குவலா இருந்தானா டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகும் சொல்லியிருக்கோம்? 0 ஆயிருக்கும். அப்ப -3 into 0 that is equal to 0. ஸோ அப்ப ரெண்டு ப்ராப்பர்ட்டியை இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் any row or column are multiplied by a factor, the determinant is multiplied by the factor. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி படி இதை எழுதியிருக்கோம். அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்னா இஃப் 2 rows or 2 columns of a determinant are identical, the determinant is equal to 0. இங்க இந்த ரெண்டு ரோ ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவை ஐடென்டிக்கலி ஈக்குவல். அப்ப அதனுடைய வேல்யூ 0. அப்ப டோட்டலா 0 ஆயிடுது. புரியுதா? அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியா தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை என்ன பண்ணலாம்? எவாலுவேட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ரைட். ஓகே. ஸோ இந்த செஷன் இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிடுவோம். ஸோ அப்போ மாடல் 6ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்னா மைனர்னா என்ன, கோஃபேக்டர்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்டை வச்சு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இதை திரும்ப திரும்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படின்னா தான் இன்னும் தரவா உங்களால என்ன பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மாடல்ல நம்ம என்ன பார்ப்போம்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட் பார்ப்போம். அதாவது கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்றது, டிட்டர்மினன்ட் ரூல், கிராமர்ஸ் ரூலை டிட்டர்மினன்ட் ரூல்னு சொல்லுவோம், யூஸ் பண்ணி எப்படி ஒரு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.